பாத்தியா பாக்கியா அவங்க 2 பேரும் வந்து டெஸ்ட்டுக்கு படிக்காம இருக்கிறதுனால முழிச்சிட்டு இருக்காங்க. மேமும் டக்குன்னு இன்ட்ரோ கட்டு விட்டுட்டாங்க. கண்டிப்பா டெஸ்ட் இருக்கு. நான் படிச்சிட்டேன், நீ படிச்சிட்டல? படிக்காமையா இந்த பாக்கியாவா? நெவர். நான் படிச்சிட்டேன். மேம் கண்டிப்பா இந்த தடவை டெஸ்ட் வச்சே ஆகணும். அந்த மீனா மேம் மாதிரி இந்த சோபனா மேம் வந்து சொதப்பக்கூடாது. கரெக்டு தான், சொதப்பாம இருக்கணும் எப்படியாவது. மாட்டிட்டு முழிக்கிட்டோம். அந்த மேம் திருவிழா இந்த நிலாவும் இந்த ஜெசிகாவும் நம்ம சைடே வந்து வச்சுக்கூடாது எதுவும். ஆமாம் ஆமாம். நீ ஸ்டார்டிங்கே கவனிச்சியா? சோபனா மேம் இன்னைக்கா சிரிச்சு பார்த்துருக்கியா? இன்னைக்கு அந்த மேம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே தான் வந்தாங்க. மார்னிங் க்ரீட்டிங் பார்த்தியா? வெரி குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸும் இன்னைக்கா அந்த மேம் சொல்லிட்டாங்களா? அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட்டும் நடக்காது பாரு. ஆமாம் கவனித்தேன், வித்தியாசமாக தான் இருந்தது. ஆனால் டெஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்கு, பாரு நீனே. ஒருவேளை அப்படி இருக்குமோ? எப்படி? நம்ம சீனியர்ஸ் கொஞ்சம் பேர் வந்துட்டு பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதில் அந்த பையனை சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்குமா. அந்த சர்க்கிள்குள்ளே யார் ரொம்ப நல்லவங்களோ அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குமா. மேபி அந்த சர்க்கிள்குள்ளே